வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில நம்ம கூடவே வர்றவங்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க? இதுதான் நம்மளோட பெரிய கவலையா இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை, அந்த கவலையை தூக்கி எறிய உதவும். ஒரு அழகான காடு. அங்க ஒரு பெரிய தவளை கூட்டமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுல 2 தவளைங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவங்க எப்பவுமே ஒன்னாதான் போவாங்க, ஒன்னாதான் விளையாடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த காட்டு வழியா ஜாலியா குதிச்சு விளையாடிட்டு போகும்போது ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்துச்சு. விளையாட்டுக்கு நடுவுல பாதையில இருந்து ஒரு பெரிய பள்ளத்துல அவங்க கவனிக்கல. கண்ணிமிக்கிற நேரத்துல தொபுக்கடீர்னு 2 பேரும் அந்த ஆழமான குழிக்குள்ள விழுந்துக்காங்க. அந்த குழி சாதாரண குழி இல்ல. மேல இருந்து பார்க்கும்போது தர தெரியாத அளவுக்கு இருட்டா ரொம்ப ஆழமா இருந்துச்சு. விழுந்த வேகத்துல 2 பேருக்கும் நல்ல அடி. வலி தாங்க முடியல. சுத்தி முத்தி பார்த்த வெறும் இருட்டுதான். மேல சின்னதா ஒரு வெளிச்சம் மட்டும்தான் தெரிஞ்சுச்சு. 2 பேரும் பயந்து போய் மேல அண்ணாந்து பார்த்தாங்க. மேல அந்த காட்டுல இருந்த மத்த தவளைங்க எல்லாம் கூட்டமா கூடிட்டாங்க. உள்ள விழுந்தவங்கள காப்பாத்த வழி தேடுவாங்கன்னு பார்த்தா மேல இருந்தவங்க எல்லாரும் கத்துனாங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய பள்ளம்! இதிலிருந்தெல்லாம் உங்களால தப்பிக்கவே முடியாது. வீணா கஷ்டப்படாதீங்க. உள்ளேயே இருந்து உங்க வாழ்க்கைய முடிச்சுக்கோங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அவங்க முகத்துல பரிதாபம் இல்ல, உங்களால முடியாதுங்கிற ஏளனம்தான் இருந்துச்சு. அதுல ஒரு வயசான தவளை கூட்டத்தோட தலைவன் மாதிரி குழிக்குள்ள எட்டி பார்த்து கோவமா கத்துச்சு. டேய், நான் சொல்றத கேளுங்க. இவ்வளவு ஆழத்துல இருந்து இதுவரைக்கும் யாரும் மேல வந்ததே இல்ல. உங்க கால் உடைஞ்சிடும், உடம்பு வலிக்கும். தேவையில்லாத ஆசை வேண்டாம். பேசாம அங்கேயே செத்துடுங்க அப்படின்னு அதட்டலா சொல்லுச்சு. இத கேட்க கேட்க உள்ளே இருந்த தவளைகளுக்கு மனசு உடைஞ்சு போச்சு. நம்மளால முடியாதுன்னு அந்த கூட்டம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. மேலே இருந்தவங்க சொன்ன அந்த நெகட்டிவான வார்த்தைகள் முதல் தவளையோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அது யோசிச்சுச்சு. ஆமா, அவங்க சொல்றது உண்மைதான் போல. இவ்வளவு மேல நம்மளால குதிக்க முடியாது. வீணா ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சுச்சு. அந்த வார்த்தைகள் அதோட நம்பிக்கையே கொன்னுடுச்சு. முயற்சி செய்யாமலே அந்த தவளை ஒரு மூலையில போய் உட்கார்ந்து அழுதுக்கே இருந்துச்சு. சிறிது நேரத்துல அந்த நம்பிக்கையற்ற மனநிலை அதோட உடம்பையும் சோர்வாக்கிடுச்சு. என்னால முடியாதுன்னு அது முடிவு பண்ணிடுச்சு. அந்த சோகத்திலேயே, அந்த இருட்டுக்குள்ளேயே அந்த முதல் தவளை தன் உயிரை விட்டுடுச்சு. மத்தவங்க பேச்ச கேட்டு தன் மேல இருந்த நம்பிக்கையை இழந்ததால அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த 2வது தவளை இருக்கியே, அது எதையும் காதுல வாங்கல. அதோட கண்கள்ல ஒரு வெறி தெரிஞ்சுச்சு. நான் வாழ்ந்தே ஆவேங்கிற வைராகியம் தெரிஞ்சுச்சு. அது விழுந்து விழுந்து எழும்புச்சு. உடம்பு முழுக்க காயம், வலி. ஆனாலும் அது நிறுத்தல. மேல இருந்த கூட்டம் இன்னும் சத்தமா கத்துச்சு. டேய் பைத்தியக்காரனே, உன் நண்பன் செத்துட்டான் பாரு, நீயும் சாக போற, நிறுத்துன்னு கத்துனாங்க. ஆனா அந்த தவளை அவங்க கையசைக்கிறத பார்த்துட்டு அவங்க தன்னை உற்சாகப்படுத்துறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் பலமா தன் முழு சக்தியையும் திரட்டி ஒரு பெரிய ஜம்ப் பண்ணுச்சு. கடைசியா ஒரு வழியா அது குழியோட விழும்ப பிடிச்சிடுச்சு. நகம் உடைந்தாலும் பரவாயில்லைன்னு கஷ்டப்பட்டு மேல ஏறி வந்து புல்தரையில விழுந்துச்சு. மேல வந்த தவளைய பார்த்து அந்த கூட்டமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தலை மேல கேள்விக்குறி. நாங்க தான் கத்தி கத்தி சொன்னோம்ல முடியாதுன்னு, அப்புறம் ஏன் நீ கஷ்டப்பட்டு மேல வந்த? உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த தவளை சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, நண்பர்களே, எனக்கு காது கேட்காது. நான் குழிக்குள்ள இருந்தப்போ நீங்க எல்லாரும் கைய ஆட்டி ஆட்டி பேசினத பார்த்தேன். என்ன மேல வா, உன்னால முடியும்னு நீங்க உற்சாகப்படுத்துறீங்கன்னு நினைச்சுதான் நான் இன்னும் வேகமா முயற்சி செஞ்சேன். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுச்சு. இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் இதுதான். இந்த உலகம் உங்கள முடியாதுன்னு சொல்லும். ஆனா உங்க லட்சியத்தை அடையிற வரைக்கும் அந்த நெகட்டிவ் பேச்சுகளுக்கு நீங்க செவிடா இருங்க. உங்க நம்பிக்கை ஜெயிக்கும்.